ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் எடுத்துக்கிற கஞ்சி தாங்க. ஹெல்த்துக்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சோம்னா அதை நம்ம பாதியிலே குவிட் பண்ணிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த கஞ்சி விஷயம் கூட பார்த்திங்கன்னா, மார்னிங் ஒரே டைப் கஞ்சியாக குடிக்காமல் ஒரு நாள் கருப்பு உளுந்தம் கஞ்சி, ஒரு நாள் கவுனி அரிசி கஞ்சி, ஒரு நாள் கவுனி அரிசி கஞ்சி சூப்பு, இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கருப்பு உளுந்தம் கஞ்சி தாங்க செய்ய போகிறேன். இந்த கருப்பு உளுந்து கஞ்சிக்காக பார்த்திங்கன்னா உடஞ்ச கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. 2 கிளாஸ் எடுக்கிறேன். நீங்கள் முழு உளுந்து இருந்தால் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் இருக்குங்க. அதனால் இந்த உளுந்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு அரிசி நம்ம கூட சேர்க்கறது நல்லது. சாமை அரிசி இல்லைனா வேறு ஏதாவது சிகப்பரிசி, இந்த மாதிரி. நான் கவுனி அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் இதில் சேர்க்குறேங்க. இப்போ 2 கிளாஸ் அந்த உடஞ்ச உளுந்துக்கு, கருப்பு உளுந்துக்கு அரை கிளாஸ் நான் கவுனி அரிசி சேர்த்துருக்கேன். அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பும் இந்த அரிசியும் பார்த்திங்கன்னா சேர்ந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கலாங்க. இது நல்ல அந்த ஃப்ளேவர், நல்லா அந்த உளுந்தோட ஃப்ளேவர் வறுபட்டு வர அளவுக்கு, நல்லா செவந்து வர அளவுக்கு பொறுமையாக நம்ம இந்த வறுத்து எடுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு, நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்ல பவுடராக நம்ம அரைச்சிங்க. ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கருப்பு உளுந்தம் கஞ்சி மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் நைஸாக வேணுன்றவங்க இன்னும் கூட நல்லா பொடியாக அரைச்சிக்கலாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பருப்பாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் அந்தளவுக்கு அரைச்சிருக்கேன். இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாதுங்க. நம்ம வறுத்து வைக்கிறதுனால இது நல்லா 2-3 மாதம் கூட நமக்கு வரும். இந்த கஞ்சி பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம 1.5 ஸ்பூன் சேர்த்தோம்னா 1 கிளாஸ் வருங்க. 1.5 ஸ்பூன் ஒருத்தருக்கு மட்டும் காசணும்னா ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் வரத்துக்கு 1.5 ஸ்பூன் மாவு சேர்த்தா போதும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 3 பேருக்கு இதை செய்ய போகிறேன். அதனால் இதில் 4 எடுக்கிறேங்க. 4.5 ஸ்பூன் இந்த பவுடர் எடுத்துக்கிறேன், கஞ்சி பவுடர் எடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ நான் ஊற்றுற கிளாஸில் எனக்கு 3 டம்ளர் கிளாஸ் கஞ்சி வேணும்னா நான் ஒரு 4 டம்ளர் இதில் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பவுடரை இதில் சேர்க்கலாங்க. இப்போ ஊறினதும் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு நல்லா தெரியுது, நல்லா உப்பி வந்திருக்கு, ஊறி இருக்குது பருப்பு. உங்களுக்கு இந்த அளவுக்கு பருப்பு வேண்டாம், இன்னும் நல்லா நைஸாக வேணும்னா நல்ல ரவை பதத்து கூட நம்ம உடச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி நல்லா வெந்து வருதுங்க. இது நம்ம குக்கர்லாம் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம பாத்திரத்திலே செய்யலாம். இதில் சும்மா ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்க்குறேன். ஒரு 2 சிட்டிகை அந்த உப்பு சேர்க்குறேங்க. நான் இதில் நாட்டு சர்க்கரையும் பாலும் சேர்க்க போகிறேன். அப்படி இல்லை இதில் மோர் கலந்து குடிக்கணுன்றவங்களும் மோர் கலந்து குடிக்கலாங்க. இப்போ நல்லா கொதித்து வருது. இதில் நான் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-2.5 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். அடுத்து ஒரு அரை டம்ளர் பால் சேர்க்குறேங்க. பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளுடைய இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹெல்த்துக்காக செய்கிற ஒரு விஷயத்தை நம்ம போர் அடிக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நாள் கருப்பு உளுந்தம் கஞ்சி, ஒரு நாள் கவுனி அரிசி சூப், ஒரு நாள் கவுனி அரிசி கஞ்சி, இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம மாற்றி மாற்றி குடிக்கலாங்க. நான் ஏற்கனவே சத்து மாவு கஞ்சி, கவுனி அரிசி சூப் இதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.